உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலை -2.7 டிகிரி செல்சியஸுக்கு சென்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 17 நாட்களாக உறை பனியின் தாக்கம் அதிக அளவு உள்ளது. தலைக்குந்தா மற்றும் உதகை தாவரவியல் பூங்கா ஆகிய பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -2.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இதனால் வீட்டிற்கு வெளியே பாத்திரங்களில் நிரப்பி வைக்கப்பட்ட தண்ணீர் ஐஸ் கட்டிகளாக மாறின. இதேபோல் புல்வெளிகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மேல் பனி படர்ந்து காணப்பட்டது. நீலகிரி, உதகை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கடும் குளிரால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு 10 நாளாக இங்கே குளிர், ஊட்டியில் ரொம்ப குளிர்னு சொல்லி இங்கே பார்க்க வந்திருக்கோம். தலைக்குந்தா பகுதியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், எங்களால் நிற்க கூட முடியல. என் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ குளிர், எங்களால் லோக்கலாக இருந்துட்டு எங்களாலே தாங்க முடியல. இதேபோல் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறை பனியின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பனிமேகங்கள் சூழ்ந்த மலைமுகடுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. கொடைக்கானல்ல சீசன் சூப்பரா இருக்கு, மிஸ்ட் ரொம்ப இருக்கு, ரொம்ப குளிருது. இங்க நாங்க காலையில 7:30 மணி போல வெளியில வந்து பார்த்தோம், அப்படியே பனி படிஞ்சு இருந்துச்சு. நல்லா விளையாண்டோம், ஜாலியா இருந்துச்சு. நாங்கள் கொடைக்கானல் அந்தமான்லேருந்து வந்திருக்கோம். கொடைக்கானல் நல்ல வியூ சூப்பராக இருக்குது. கேவ் பார்த்தோம், கேவ் சூப்பராக இருக்குது. நைட்டு வந்தோம், நாங்கள் காலையில் ரொம்ப சில்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காய்ச்சல், இருமல் போன்ற சாதாரண பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் குளிர்காலத்தில் முகவாதம், மாரடைப்பு போன்ற பாதிப்புகள் அதிக அளவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். முகவாதம், ஃபேஷன் ஆஃப் பால்சின்னு சொல்கிறது, அதுவுமே உங்களுக்கு காதுக்குள்ளே அந்த கோல்டு வேவ்ஸ் நல்லா போகும்போது சம்டைம்ஸ் அந்த ஃபேஷன் ஆஃப் பால்சி வரலாம். அது ஒரு பக்கம் முகம் சாய்வு, இது மாதிரிலாம் வரலாம். முக்கியமாக குழந்தைகளை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது முன்னாடி உட்கார வைக்காமல் கொஞ்சம் பின்னாடி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அந்த கோல்டு நேராக படாமல் பாதுகாத்துக்கலாம். இருதய வியாதி உள்ளவர்கள், இந்த ஹார்ட் அட்டாக்லாம் இந்த கோல்டு சீசனில் வரதுக்கான கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், கதகதப்பாக வச்சுக்கணும். ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கணும். ஃப்ளூ வேக்சின் உங்களோட ஃபேமிலி டாக்டரை பார்த்து அவங்க சஜஸ்ட் பண்ணுற வேக்சின் போட்டுக்குங்க. உறை பனியின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குளிர்காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள உரிய வழிகாட்டுதல்களுடன் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.